வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ அழகான கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரூட் சாலட் செய்ய போகிறேன். வெயில் பயங்கரமாக இருக்குது, அதனால் ஃப்ரூட் சாலட் செய்ய போகிறேன். ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, வாழைப்பழம், பைனாப்பிள், கிரேப்ஸ் இருக்குது, தர்பூசணி இருக்குது. இதுக்கு மில்க் மேட் ஊற்றி வெனிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். சூப்பராக இருக்கும். மலை மேலே டீ எஸ்டேட்க்கு நடுவில் இருக்கிற பங்களோவில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கே இவ்வளோ வெயில் அடிக்குது, சூடாக இருக்குதுன்னா சிட்டியில் இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நல்லா புரியுது. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு ஃப்ரூட் சாலட் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். வெயில் அடிக்கிற காலத்தில் தான் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். ஜூஸ்லாம் நல்லா குடிப்போம், ஏன்னா ரொம்ப தாகம் அடிக்கும், உடம்பும் உஷ்ணமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப தெம்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதிகமாக வெயில் அடிக்கிற காலத்தில் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிரும். அப்போது நம்ம இந்த மாதிரி சிலதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். நான் கட் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரூட்ஸு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் இருக்குது, ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு ஸ்மெல் இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்றா கலந்து அதை சாப்பிடும் போது நம்ம நாக்கில் ஒவ்வொரு சுவை தனியாக தெரியும். வெயில் அதிகமாக இருக்குது, அதுக்காகவும் நாளைக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஃப்ரூட் சாலட் செஞ்சிட்ருக்குறேன். அவங்களுக்கு லன்ச் கொடுத்துட்டு லஞ்சுக்கு அப்புறம் இந்த ஃப்ரூட் சாலட். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் ஃப்ரூட் சாலட் செய்ய போகிறீங்க, யாருக்கெல்லாம் ஃப்ரூட் சாலட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஃப்ரூட் சாலடுக்கு சுகர் எதுவும் போடக்கூடாது, ஹனி வேணும்னா போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மில்க் மேட் வாங்கி வச்சுருக்குறோம் ஒரு டின், அது ஃபுல்லாக அதில் ஊற்ற போகிறேன். அதை ஃப்ரூட்ஸ் கூட கலந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸு, கொஞ்சம் உப்பு எப்போவுமே சேர்த்துக்கணும். ஒரு ஸ்வீட்டோ இல்லை எது செய்யும் போதோ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும். அதுதான் இப்போ நான் செஞ்சிட்ருக்குறேன். கடைசியாக ஆரஞ்சு அதில் பிழிஞ்சிடணும். இப்போது எல்லாத்தையும் ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த டின் எப்போ கிடைக்கும்னு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்து அதை நக்கிட்டுருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சுவை அப்படியே சாப்பிடுவேன். அவ்வளோதான் மக்களே, நல்லபடியாக ஃப்ரூட் சாலட் செஞ்சு முடித்தாச்சு. ஃப்ரிட்ஜில் போட்டுற வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள் மக்களே. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.